வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒன்று தான். ஸோ எப்படியும் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். எப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது கார்பரேட் பாக்ஸ் மேக்கிங் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நிறையவே இருக்குது. ஸோ தெரியாதவங்க பாருங்கள், தெரிஞ்சிருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியாத இன்ஃபர்மேஷன் இது கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது ஒரு கார்ட்போர்டு இல்லை, இது மாதிரியான ஒரு பாக்ஸ் தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியில் இந்த பாக்ஸோட நீடு கண்டிப்பாக இருக்குது. சொல்லப்போனால் மோஸ்ட்லி எந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தாலே, பேக் பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலே இந்த பாக்ஸ் வந்து தேவை அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும், தென் என்னென்ன மிஷினரிஸ் வேணும், தென் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பாக்ஸோட பேசிக் டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட பேப்பர் குவாலிட்டிஸ், ஸோ அந்த பாக்ஸோட டைப்ஸ், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதை ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். இந்த பாக்ஸோட லேயர் இந்த மாதிரி லேயரை பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்பில் பிரிப்பாங்க. அதாவது சிங்கிள் பேஸ், சிங்கிள் வால் போர்டு, டபுள் வால் போர்டு அண்ட் ட்ரிபிள் வால் போர்டு. ஸோ அந்த லேயரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டு தகுந்த மாதிரி நம்ம மேக் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரௌன் கலர் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒயிட் கலர்லேயும் நிறைய பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அது ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து இந்த குக்கர், மிக்ஸி அந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்குலாம், அந்த ஆப்பிள், அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பேக் பண்ணி வரதுலாம் ஒயிட் கலரில் போர்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து டியூப்லெக்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் நமக்கு டிஃபர் ஆகும் ரா மெட்டீரியல். அதை தவிர ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராடக்ட், இந்த பிராண்டட் ப்ராடக்ட்லாம் கோல்டன் எல்லோ போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் வரும். ஸோ நம்மளுக்கு ரா மெட்டீரியல் இந்த மாதிரி 3 விதம் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இப்போ இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி போகலாம். கண்டிப்பாக இது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் சொன்னால் புரியாது, கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் எதுவும் பார்த்தா தான் புரியும். ஸோ நான் டெப்த்தாக போகாமல் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி லேயர் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அதாவது ஃப்ளூட் மேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேயர் தான் நம்மளுக்கு ஃப்ளூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம லேயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் நம்மளுக்கு சைஸுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பெண்டிங் அண்ட் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஷேப் வேணுமோ இந்த மாதிரியான ஷேப்பில் பெண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேப்லர் பின் அடிச்சிட வேண்டியதான். சிங்கிள் ஸ்டேப்லர் இல்லைனா டபுள் ஸ்டேப்லர், அந்த மாதிரி நம்மளுக்கு சைஸுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்டேப்லர் அடிச்சிட வேண்டியதான். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான். சரி, யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்கும், அது பார்த்துக்காம உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இந்த பாக்ஸ் மேக்கிங் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மிஷின் கிட்ட தேவைப்படும். ஸோ மொத்தம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸே இவ்வளோ தான். ஓவராலாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா, ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட்னால் நம்மளுக்கு சிம்பிளான ப்ராடக்ட் தான், ஆனால் சாதாரண போர்டு ப்ராடக்ட்னு தான் நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு மிஷினரிஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 5 மிஷினரி கிட்ட தேவைப்படும். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளூட், அந்த லேயர் மேக் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கு தனியாக, எட்ஜ் கட்டிங் தனியாக. ஸோ இதுக்கு பிரிண்டிங் நிறைய இந்த பாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த பேஜ் நம்பர், மேனுஃபேக்சரிங் நம்பர், ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ளெக்ஸோ பிரிண்டிங் அப்படின்னு இந்த பிளாக் கலர் மட்டும்னா ஃப்ளெக்ஸோ பிரிண்டிங்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு அந்த ஒயிட் கலர் போர்டில் கலர் பிக்சர்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் தகுந்தாப்புல கொடுத்தாங்கன்றதுனால அந்த மிஷின் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கணும். சில நேரம் வெளியே நம்ம ஆர்டர் கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு ஸ்டாப்லர் மிஷின். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மிஷின் கிட்ட தேவைப்படும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு ஷெட்டு, பவர் கனெக்ஷன், ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, அந்த ரா மெட்டீரியல் இறக்குறதுக்கு, ஸோ மொத்தம் ஒரு மந்த்துக்கு நம்மளுக்கு ரன் பண்ணனா ஒரு 20 to 25 லட்சம் கிட்ட நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி அதெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனாக தான் இருக்கும். ஒரு கம்பெனிட்டு ஆர்டர் வருதுன்னா ஒரு 50,000 பீசஸ், 10,000 பீசஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வெளியே போகிறதுனால ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நம்மளுக்கு எந்த அளவு இருக்கும்னா, ஸோ இப்போ ஒரு லோ குவாலிட்டியில் ஒரு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோன்னா நம்மளுக்கு கேஜி கணக்கில் தான் இப்போது நம்மளுக்கு வெளியே போகும். ஸோ இப்போ 1 kg நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இப்போ பாக்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 33 rupees அந்த ரேஞ்சில் ஆகும் லோ குவாலிட்டியில். ஸோ அதை நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 rupees வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட மார்ஜின் வந்து நம்மளுக்கு ஒரு 7 rupees வரைக்கும் நம்மளால் 1 kgக்கு நம்மளுக்கு எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரை சரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாத்துமே மோஸ்ட்லி இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி எடுத்தாலே நம்மளுக்கு இந்த பாக்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணக்கூடிய இது ப்ராடக்ட் கிடையாது. ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு பிக்கப் ஆகிடுச்சுன்னா லாஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா தொடர்ந்து ரெகுலர் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம வெளியே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புறேன். ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.